ஹலோ ஆல், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாட் வந்து எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோன்றதும் நான் கிளியராக காட்டுறேன். கிளாட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பஸ் 4.8 ஹியர் இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு எடுக்கிறது, அப்புறமா எப்படி இது ஒர்க் ஆகும் எல்லாமே நான் டீட்டெயிலாக இப்போ சொல்லித்தரேன். ஹாய் அப்படின்னு டைப் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் சி அழுத்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேருந்து இந்த மாடல் எடுக்க போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து இங்கே இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதாகும். நீங்கள் இதை வந்து கூகுள் லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் will ask some details, கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த சைன் அப் கீ நான் இது கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு $10 கிரெடிட்ஸ் வந்துடும், விச் we can யூஸ் இட் ஃபார் ஓப்பஸ் 4.8. அதுதான் இதோட பர்பஸ். ஸோ நீங்கள் எங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால மேபி நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்டிங் சம் அதர் கண்ட்ரீஸ் நம்பர். அதனால் என்ன பண்ணுங்க, பைண்ட் டெலகிராம் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று வரும். நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். மொபைல்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாட் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் இப்போ ப்ரௌசர்லேருந்து பண்ணுறேன். ஸோ எப்படி ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன் டெலகிராம் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே ஸ்டார்ட் பாட் ஓப்பன் இன் வெப் அப்படின்னு வருது. நம்ம ஓப்பன் இன் வெப் கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் இது பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. அக்கௌண்ட் ஹஸ் பீன் பைண்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா அக்கௌண்ட் பவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பார்ப்பீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி லிங்க் ஆகியிருக்கு எனக்கு. ஸோ ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹோம் பேஜில் போன உடனே உங்களுக்குமே இங்கே ப்ரோ அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ கிளாட் வந்து 4.8 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டெலகிராம் மூலியமா பைண்ட் பண்ணதுனால ஃபோன் நம்பரோ இல்லை இதோ நீங்கள் எதுவுமே அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ ஏபிஐ கீழே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே டெஸ்ட் கிரியேட் கீ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கிளாட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கிளாட் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஏபிஐ கீ போட்டு ஸோ இந்த ஏபிஐ கீ நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு ஸோ டன் ஐ ஹேவ் சேவ்ட் இட் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் கீ பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த கிரியேட் கீழே போயிட்டு ஒரு கீ எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே டாக்ஸ் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த டாக்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் மூலியமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வரும். பட் யூ டோன்ட் வரி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்பிஎம் இன்ஸ்டால் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி உங்களதுல நோட் ஜேஎஸும் என்பிஎம்மும் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நோட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த 22.19 இன்ஸ்டால் ஆயிருக்கு. என்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஐ எம் வெல் செட்டில்ட். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நோட் அண்ட் என்பிஎம் வெர்ஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு நான் காமிச்சபடி. பட் வேறு உங்கள் சிஸ்டமில் அது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தெர் இஸ் அன் ஈஸி வே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ டேப்பில் நோட் ஜேஎஸ் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. ஸோ எனி லேட்டஸ்ட் வெர்ஷன் இதனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இன் கேஸ் ஆஃப் விண்டோஸ். இல்லை மேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் விண்டோஸ் வச்சுருக்கிறதுனால இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நோட் அண்ட் என்பிஎம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லோக்கல் சிஸ்டம்க்கு அது பைண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட் வெர்ஷன் செக் பண்ணதில் எனக்கு 22.19 ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் டிஸ்பிளேயிங் ஃபார் மீ. இப்போ இதோட நோட் ஜேஎஸ் வெர்ஷனும் என்பிஎம் இன்ஸ்டாலேஷன் வெர்ஷனும் முடிஞ்சது. இன்கேஸ் இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணுங்கள். நான் அதுக்கான பார்ட்ஸும் நான் கொடுக்குறேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் செக் ஃபார் இட். அப்படின்னா நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிளாட் கோட் வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறமா சிஎல்ஏயூடி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். பட் ஆனால் இப்போ நான் லாகின் பண்ணாததுனால எனக்கு வந்து லாகின் இல்லை அப்படின்னு சொல்லும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெர்மினல் இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு
ஃபோல்டர்ஸ்குள்ளே போயிட்டு சி ஃபோல்டரில் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் சாரி யூசர்ஸில் பாஸ்கர் கிளாட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸ் டாட் ஜேசனை இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுதுலேயும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நேரத்தில் இந்த செட்டிங்ஸ் டாட் ஜேசன் ஃபைல் வந்து இவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வச்சுருக்கிற ஃபைலில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு ஏபிஐக்கு, அதை எடுத்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த ஏபிஐக்கு அப்புறம் டெலிட் பண்ணிவிடுவேன். ஸோ யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போட்டுருங்க. போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு வில் க்ளோஸ் இட். இப்போ போயிட்டு மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே எஸ் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஃபோல்டர்னு வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஏபிஐக்கு இப்போ ஒன்று ஜஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, நீங்கள் அதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லணும். எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஓபஸ் 4.8 இஸ் ஹியர். நம்ம லாகினும் ஆகிட்டோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வருது. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாய்ன்ற மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு எனக்கு ரிப்ளை வந்துருச்சு. அப்படின்னா நம்ம எல்லாமே கிளாட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இது பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இட்ஸ் அ pretty சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த கரெக்டான இது யூஸ் பண்ணீங்கன்னா, இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $10 கிளாட் கோடு 4.8 வந்து கிடைக்கும். நீங்கள் இதை வந்து உங்களோட லோக்கல் விஎஸ் கோடோ இல்லை வேறு எதுலனாலுமே யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ்.